சாமி சரணம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மிளகு தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நானும் திவ்யாவும் ரெடியாக எங்கே கிளம்பி இருக்கோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஐயப்பன் பஜனைக்கு தான் போகிறோம், அதுவும் கன்னிசாமி பூஜைக்கு போகிறோம். ஸோ எப்பவும் போல் ரெகுலராக நம்ம பாதத்தில் பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தெரிஞ்ச வீடு, ஃப்ரெண்டோட மாமா வீட்டில் கன்னி பூஜைன்னு சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம அங்கே போயிருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அம்பலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போனோடனே பஜனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாத பூஜை பண்ண அடுத்த செகண்டே சாமி பாட்டு பாடின அடுத்த செகண்ட் இன்னொன்று என்னென்னா சாமி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷனோட இந்த பூஜையை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லா பாட்டும் பாடிட்டே இருந்தோம். இவங்களுக்கு சாமி நிற்கவே இல்லை. அடுத்த சாங் இப்போ அம்மன் சாங் பாடுறப்பையும் அடுத்த சாங்லேயுமே அந்த பம்பை அடிக்க நம்ம அம்மா மேலே சாமி வந்துட்டாங்க. அப்புறம் அருண் சாமி பாருங்கள், பயங்கர வைப்ரேஷனோட பாட்டு பாடிட்டு இருக்காரு. எல்லா ஐயப்பன் பூஜையிலையுமே நீங்கள் பாடுறீங்க அண்ணா, ஆனால் அது நீங்கள் ஸ்பீடாக போயிடுறது. ஆனால் எங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுங்க, ஒரு வாட்டி நீங்கள் என்ன பாடுறீங்க, எப்படி பாடுறீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் என்ன பாட்டு பாடினேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எடுக்காமல் லாஸ்ட் எண்டு வர்றப்போ நம்ம சாமி எடுத்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் லாஸ்ட் எண்டை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாங் பாடினாங்க. அதுக்கு அந்த அம்மா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ கையில் பம்பையை கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அடிடான்னு சொன்னாங்க. நான் எங்கேருந்து அடிக்கிறது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர வைபாக இந்த பூஜை எங்களுக்கு ரொம்ப அழகாக போணுச்சு. அப்புறம் என்னங்க, ரெகுலராக எப்பவும் போல் அந்த 18 படியில் கற்பூரம் ஏற்றுவாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் ஐயப்பன் பூஜையில் இந்த எண்டு ரொம்ப பிடிக்கும், அந்த 18 படி ஏற்றுறது, அந்த தீபாரதனை காட்டுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பூஜையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தேன், உங்களுக்கும் அதை காட்டுறேன். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பூஜையெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எந்த பூஜையிலும் நிறைய பூஜை போயிட்டேன் இந்த 48 நாளில் எந்த பூஜையிலுமே இந்த மாதிரி பார்க்கல. பயங்கரமாக பண்ணாங்க வைப்போட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த எண்டு அவங்க பண்ணது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களம் ஆரத்தி இந்த லேடிஸ் எல்லாருமே காட்டுவாங்க. அப்புறம் எப்பவும் போல் நம்ம அன்னதானத்தில் இறங்கிட்டோம். ஸோ சாப்பாடு எல்லாமே ரொம்ப அழகாக நிறைவாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கன்னிசாமி கையால் அந்த தட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே, எல்லா சாமிகளுக்குமே கொடுத்தாங்க. நாங்களும் நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே காய்ஸ், பை பாய், சாமி சரணம்.